சில டேஸ்ட்டான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் நம்ம வந்து செய்கிறதுக்கே மறந்துடுறோம் நாளடைவில். நம்ம பாட்டி அம்மா காலத்துலலாம் செஞ்சது இப்போ நம்ம வந்து ஏன்னு தெரியல மறந்துடுறோம். ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்கும்ல, சின்ன வயசுலலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஒன்றும் இல்லைங்க, இந்த அவியல் ரெசிபி தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த அவியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான காய்கறி எல்லாமே எடுத்துக்கணும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், புடலங்காய், முருங்கைக்காய், பரங்கிக்காய் சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான காய்கறி, கோவக்காய் கூட போடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க எண்ணெய் ஊற்றி. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா பரட்டிட்டு காய்க்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. அடுத்து நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய், 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றாமல் ஊட்டி எடுத்துட வேண்டியதாங்க. ஊட்டி எடுத்துகிட்டு காயெல்லாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த இது ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு நல்லா பரட்டி விட்டு 2 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்லேயே வச்சு இறக்கிடுங்க. அடுத்து வந்து நம்ம கேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ஊற்றி நல்லா பரட்டிக்கிங்க. பரட்டினதுக்கு அப்புறமா ஃபைனலாக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்ட்டில் அவியல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.